டெல்லி உள்ளிட்ட 7 மாநிலங்களில் விறுவிறுப்பாக நடந்து வரும் 6ஆம் கட்ட தேர்தல். மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர், ஹரியானா முதலமைச்சர் நயாப் சைனி ஜனநாயக கடமையை ஆற்றினர். புதுடெல்லியில் உள்ள வாக்குச்சாவடியில் ராகுல் காந்தி, சோனியா வாக்குப்பதிவு. ஒடிஷா தலைநகர் புவனேஸ்வரில் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் ஜனநாயக கடமையை ஆற்றினார். காலை 9 மணி நிலவரப்படி 10.82% வாக்குகள் பதிவு. மேற்கு வங்கத்தில் அதிகபட்சமாக 16.54% வாக்குகள் பதிவானதாக அறிவிப்பு. வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறுவதில் தாமதம். இன்று மாலைக்கு பிறகே ரீமல் புயல் உருவெடுக்கும் என வானிலை மையம் தகவல். குற்றாலம் ஐந்தருவியில் நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. மெயினருவி பழைய குற்றாலத்தில் குளிக்க தொடரும் தடை. பருவமழையை எதிர்கொள்ள தயாராகும் சென்னை மாநகராட்சி. மழைநீர் வடிகால் பணிகளை ஆய்வு செய்த தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா. குரூப் 2 முதன்மை எழுத்து தேர்விற்காக மாற்றியமைக்கப்பட்ட பாடத்திட்டம் வெளியீடு. குரூப் 2A முதன்மை தேர்விற்கான புதிய பாடத்திட்டத்தையும் வெளியிட்டது TNPSC. கர்நாடக மாநிலம் மைசூருவில் பிரதமர் தங்கியிருந்த ஹோட்டலில் 80 லட்சம் கட்டணம் பாக்கி. ஓராண்டுக்கு மேலாகியும் பணம் வராததால் நீதிமன்றத்தை நாட ஹோட்டல் நிர்வாகம் முடிவு. மின் கட்டணம் தொடர்பான போலி SMS மீண்டும் உலா வருவதால் எச்சரிக்கை அவசியம். பொதுமக்களுக்கு மின்சார வாரியம் அறிவுறுத்தல். அரசு பேருந்துகளுக்கு தொடர்ந்து அபராதம் விதிக்கும் போக்குவரத்து காவல்துறை. தடுத்து நிறுத்த முதல்வருக்கு கோரிக்கை வைத்த போக்குவரத்து தொழிலாளர்கள். அரசு பேருந்தில் டிக்கெட் எடுத்துதான் பயணித்ததாக சர்ச்சையில் சிக்கிய ஆயுதப்படை காவலர் ஆறுமுகபாண்டி விளக்கம். காவல்துறையை கலங்கப்படுத்த வாக்குவாதம் செய்ததை போன்று நடத்துனர் தான் வீடியோ எடுத்து வெளியிட்டதாகவும் குற்றச்சாட்டு. பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு வழக்கில் 5வது நபர் கைது. சதி திட்டத்தில் ஈடுபட்டதாக கர்நாடகாவைச் சேர்ந்த லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாதியை கைது செய்த NIA. ராஜஸ்தான் அணியை 36 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி IPL இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய ஐதராபாத். சேப்பாக்கம் மைதானத்தில் நாளை நடைபெறும் போட்டியில் கோப்பைக்காக கொல்கத்தாவுடன் பலப்பரீட்சை. போக்குவரத்து விதிகளை மீறியதாக அரசு பேருந்துகள் மீது தமிழகம் முழுவதும் 200க்கும் மேற்பட்ட வழக்குகள் 2 நாட்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. எந்தெந்த விதிமீறல்களுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்த விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். தமிழகம் முழுவதும் அரசு பேருந்துகள் போக்குவரத்து விதிகளை மீறியதாக இதுவரை 200க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக மாவட்டந்தோறும் ஒரு 5 முதல் 10 வழக்குகள் வரை இதுவரை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தளவு சென்னை புறநகர் பகுதி, தாம்பரம், செங்கல்பட்டு, அதேபோல விழுப்புரம், தென்காசி, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அரசு போக்குவரத்து மீது, அதாவது அரசு பேருந்துகள் மீது போக்குவரத்து விதிகளை மீறியதாக போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஒரு வழி பாதையில் வந்தது, சிக்னலை மீறி சென்றது, அதேபோல முறையாக சீருடை அணியாமல் பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் பேருந்து இயக்கியது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காகவும், அதேபோல நோ பார்க்கிங்கில் பேருந்து பார்க் செய்தது, பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து நிறுத்தாமல் சற்று தள்ளி நிறுத்தியது, பயணிகளை ஏற்றியது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக போக்குவரத்து விதிகளை மீறியதாக இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாங்குநேரியில் ஒரு காவலர், ஆறுமுகபாண்டி என்ற ஒரு காவலர் பேருந்தில் பயணம் செய்யும் போது பேருந்தில் டிக்கெட் எடுக்காத காரணத்தினால் அவர் அங்கிருந்து நடத்துனரோடு வாக்குவாதம் ஏற்பட்டு அங்கிருந்து இறக்கிவிடப்பட்டார். உடனடியாக இந்த சம்பவமானது ஒரு சமூக வலைதளங்களில் இந்த வீடியோவானது பரவலாக பரவியது. இந்த
வீடியோவை எடுத்து போக்குவரத்து போலீசாருக்கும் போக்குவரத்து துறைக்கும் இடையே இந்த ஒரு பனிப்போர் போல ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. 2-3 நாட்களாகவே இது போன்ற விதிமீறல்களில் ஈடுபடக்கூடிய போக்குவரத்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் மீதும் அரசு பேருந்துகள் மீதும் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இந்த பிரச்சனைக்கு உடனடியாக ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையை தற்பொழுது போக்குவரத்து ஊழியர்கள் தரப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு காரணங்களுக்காக இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருவதாக போக்குவரத்து காவல்துறை தரப்பில் விளக்கமும் அளிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை தரப்பில் செல்லக்கூடிய முக்கியமான காரணங்கள், அரசு பேருந்துகள் பல இடங்களில் போக்குவரத்து விதிகளை மீறாங்க, குறிப்பாக அதிக பயணிகளை ஏற்றி வர்றாங்க, முறையான பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துகள் நிறுத்துவதில்லை உள்ளிட்ட பல்வேறு விதிமீறல்களை தொடர்ந்து ஈடுபட்டு வருவதால் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவர்கள் மீது 500 முதல் 1000 ரூபாய் வரை ஒவ்வொரு பேருந்துகள் மீதும் இதுவரை அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய தமிழகம் முழுவதும் 2-3 நாட்களில் 200க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல். அரசு பேருந்துகளில் உள்ள குறைபாடுகள் என்ன, அதை சரி செய்ய என்ன செய்ய போகிறது போக்குவரத்து கழகம் உள்ளிட்ட விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் வேல்முருகன். அவரிடம் பேசலாம். வேல்முருகன், தற்போது அரசு பேருந்துகளை பொறுத்தவரைக்கும் என்னென்ன குறைகள் அதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது? சிவரஞ்சனி, குறிப்பாக போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கும் அதே போல காவல்துறையினருக்கும் தற்போது கடுமையான அந்த சட்ட ரீதியான மோதல்கள் நடைபெற்று வரதை பார்க்கிறோம். குறிப்பாக ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு இடையே தற்போது அந்த தொடர்ச்சியாக பேருந்துகளில் பல்வேறு விதமான அந்த அபராதங்கள் விதிக்கக்கூடிய சூழலை நேரடியாக பார்க்கிறோம். ஆறுமுக பாண்டியன் அவருக்கு டிக்கெட் எடுக்கல அந்த விவகாரம் அப்படிங்கிறது தற்போது ஒரு பூதாகரமாக மாறி அனைத்து அரசு பேருந்துகளும் தற்போது ஆய்வு செய்யக்கூடிய பணிகளில் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக நம்மளுடைய அரசு பேருந்துகளில் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்புகள் என்ன, அது எந்த அளவுக்கு இருக்கிறது, அபராதம் விதிக்கக்கூடிய அளவிற்கு செய்யக்கூடிய தவறுகள் என்ன என்பது போன்ற பல விஷயங்களை நம்ம இதில் பார்க்கிறோம். குறிப்பா இது நாம இருக்கிறது தற்போது கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேருந்து. இந்த பேருந்தை பொறுத்தளவுக்கு இந்த வழக்குகள்ல பெரும்பாலான வழக்குகள்ல 2 வழக்கு போடுறாங்க. ஒன்னு நோ பார்க்கிங், இன்னொன்னு சீட் பெல்ட். ஆக்சுவலா நம்மளுடைய அரசு பேருந்துகளுடைய சீட்டே இப்படிதான் இருக்கும். சீட் பெல்ட்டுக்கான அந்த முகாந்திரம் அதாவது வழக்கமா கார்ல பாத்தீங்கன்னா சீட் பெல்ட்டுக்கான அந்த லாக்லாம் நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல சீட் நம்ம இப்படி சீட் பெல்ட் போடுற மாதிரி இருக்கும். ஆனா அரசு பேருந்துகளை பொறுத்தளவுக்கு பெரும்பாலான பேருந்துகள் பழைய பேருந்துகளாக இருக்கு. எஸ்சிடிசி பேருந்து தான் ஓரளவுக்கு புதுசா இருக்கும். ஆனா இந்த மாதிரியான அதாவது டிஎன்எஸ்டிசின்னு சொல்லுவாங்க, இந்த பேருந்துகள் அரசு விரைவு போக்குவரத்து போக்குவரத்து கழகத்தினுடைய பேருந்து. இதனுடைய சீட்டினுடைய லெவலே இப்படிதான் இருக்கும். இப்படி இருக்கும்போது இதுல சீட் பெல்ட்டுக்கான அந்த தேவை அப்படிங்கிறது கட்டாயமா இருந்தாலும் கூட சீட் பெல்ட்டே இல்லாதப்ப ஓட்டுநர்கள் எப்படி சீட் பெல்ட் போடுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதே போல அதிக அளவிலான கூட்டங்கள் ஏற்றணும், எவ்வளவு பேர் ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரியான கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது போக்குவரத்து துறை சார்பில் குறிப்பாக ஆர்டிஓ அவங்களுடைய தரப்புல இருந்து வெளியிடப்பட்டிருந்தாலும் கூட தற்போது நம்ம இந்த விழா காலங்களில் வார இறுதி நாட்கள்ல ஒவ்வொரு பேருந்திலுமே கூட்டம் அப்படிங்கிறது முழுக்க நிரம்பி இருப்பாங்க. முழுக்க கூட்டமாக தான் இருக்கும். ஒரு பேருந்துக்கு இவ்வளவு பேர் தான் அப்படிங்கிற மாதிரி எண்ணிக்கையில ஏற்ற மாட்டாங்க. இது போன்ற பல பிரச்சனைகளை தற்போது போக்குவரத்து ஊழியர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. எனவே இதையெல்லாம் சரி செய்வதற்கு உடனடியாக முதலமைச்சர் இதுல தலையிடணும்னு சொல்லிட்டு போக்குவரத்து ஊழியர் சங்கங்கள் சார்பில் முதலமைச்சருக்கு 2-3 சங்கங்கள் தற்போது நேரடியாகவே முதலமைச்சருக்கு இந்த கடிதங்களை எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா இது நாங்குநேரியில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கூட போக்குவரத்து போலீசார் காவல்துறையினர் இதை ஒரு சீரியஸான இஷ்யூவா அவங்களுக்குள்ள பாக்குறாங்க. ஏன்னா இது அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்கள்ல, அதாவது ஒவ்வொரு போலீசாருமே ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்பாங்க. அவங்களுடைய நண்பர்கள் குழுக்களுக்குள்ள இது பகிரப்பட்ட செய்தியா கூட பல செய்திகள் வெளிவந்திருக்கு. இது போன்ற நிலையில போக்குவரத்து போலீசாரிடம் தற்போது நம்மளுடைய அரசு பேருந்து இயக்கக்கூடிய ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் கடுமையான அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத புரிந்து கொள்றோம். ஏன்னா அடிப்படையான வசதிகள் அப்படிங்கிறது அவங்களுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அரசு பேருந்துகள் இருந்துச்சு அப்படின்னா அதை அவங்க கட்டாயம் பயன்படுத்துவதற்கான வலியுறுத்தலாம். குறிப்பா ஆம்னி பேருந்துகள்ல கூட சீட் பெல்ட் போடுற பழக்கம் அப்படிங்கிறது நம்ம பெரும்பாலும் பார்க்க முடியல. அவர்களுக்கெல்லாம் அபராதம் விதிக்கப்பட்டதா, அல்லது இது இப்போ இந்த டிக்கெட் எடுக்காத விவகாரத்தில் இவங்களுடைய அதனுடைய எதிரொலியாக இப்படி செயல்படுகிறார்களா என்ற கேள்வி இருக்கு. இருந்தாலும் கூட சட்ட ரீதியாக போலீசார் செய்யும் பொழுது நம்மளுடைய ஓட்டுநர்களுடைய பாதுகாப்பு, பயணிகளுடைய பாதுகாப்பிற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அது போக்குவரத்து துறை அனைத்து பேருந்துகளிலுமே எடுத்து அதை ஒரு விதிமுறைகளை சரியாக மீண்டும் வடிவகுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை எழுந்திருக்கிறது. எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் தலையிட்டு அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற கேள்விதான் தற்போது எழுந்திருக்கிறது. சிவரஞ்சன்.
விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேல்முருகன்.